ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் வேஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணுறாங்க. சொல்லவே தேவையில்லை, கட்டாயம் ஒருத்தங்களோட பேர் அதில் வரும்ன்றது இந்த வீக்கோட ஸ்டார்ட்லேயே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்று சொல்லலாம். யாருடைய பேர் என்று சொன்னால் சாண்ட்ரா. அவங்க இந்த வீக் ஃபுல்லாகவே மற்றவங்கள்ட்ட இருந்து அவங்க விலத்தியே இருந்தாங்க. அவங்களுக்கு கிட்ட பேச போனாலே என்னோட பேச வேண்டாம், தயவுசெய்து போயிடுங்கன்ற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதிகமாக அவங்க எங்கே உட்காந்துருந்தாங்கன்னு சொன்னால், அந்த டோர் இருக்கு இல்லையா, எவிக்ட் ஆகி வெளியில் போகும்போது இருக்கும் இல்லையா டோர், அந்த டோருக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. யாராவது என்ன பிரச்சனை, ஏதாவது கோவமா இல்லை நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமான்ற மாதிரி கேட்டால் கூட ஒன்றும் இல்லை போங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில குற்றச்சாட்டுக்களை சொன்னாங்க. அவங்க அதை திருத்திட்டாங்க. அதாவது இரவில் தூங்கும்போது நீங்கள் பாட்டு பாருங்கள், டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க வெளியில் தூங்கினாங்க. அதுக்கப்புறமா கனி ஏதோ பாத்திரம் கழுவும்போது இவங்களை பற்றி ஏதோ சீ என்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். அதையும் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லியிருந்தாங்க. அவங்களுமே அதுக்கு சாரி சொல்கிறதுக்கு வந்திருந்தாங்க. ஆனால் முகம் கொடுத்து கதைக்கிறதா இவங்க இல்லை. இவங்க சாப்பிடும்போது அவங்க வந்திருக்கிறாங்க போல இருக்கு. அவங்க நான் இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது அவங்கள சொல்ல விடாமல் பண்ணணும்னு மட்டும் நினைக்கிறாங்களோ அல்லது நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணுமான்ற மாதிரி நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. அவங்களோட செயற்பாடுகள் அதை கண்டஸ்டன்ட்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே தான் இருந்தது. அதாவது நீங்கள் யாரோ நான் யாரோ, நான் இந்த போட்டிக்கு வரலை, நீங்கள் என்னோட பேசவும் தேவையில்லைன்ற மாதிரி தான் அவங்களோட செயற்பாடு இருந்தது. ஆனால் டாஸ்க் நேரத்தில் மாத்திரம் அவங்க அந்த டாஸ்க்கை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளும் போய்கொண்டிருந்தது. அந்த டாஸ்க் நடக்கும்போது கூட அவங்க ஏதோ பாட்டு பாடிட்டாங்களாம் ஒரு சில கண்டஸ்டன். அது தன்னுடைய குழந்தைகளை பற்றி தான் பாடினாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. அது வேறு யார் மேலேயும் இல்லை, கனியத்தான் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், நீங்கள் தன்னுடைய குழந்தைகளை சொல்லி நீங்கள் இது ஒரு பாட்டு பாடிட்டீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை நான் அந்த மாதிரிலாம் பாடவே இல்லைன்ற மாதிரி கனி மட்டும் இல்லை, அதை கண்டஸ்டனுமே சொன்னாங்க. அந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க, நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, எதுக்காக இப்படியான பழியெல்லாம் போடுறீங்கன்னு தெரியலை என்ற மாதிரி அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தில் மாத்திரம் யாருமே சாண்ட்ரான்ற பக்கம் நிற்கலை. அந்த மாதிரி யாரும் பாடலை. அவங்க கானா வினோத் வெளியில் போயிட்டு வந்திருந்தாங்க. அதாவது அந்த பாட்டு பாடிக்கொண்டிருக்கும் போது அவங்க வெளியில் போயிட்டு வந்திருந்தாங்க. பாட்டு ப்ளே ஆகிக்கொண்டிருக்கும் போது அங்கே டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க திவ்யா, அமித். அதை இவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னுட்டு வெளியில் போயிட்டு வந்தாங்க. அப்படி வெளியில் போகும்போது நீங்கள் என்ன இவங்க லிவிங் ஏரியாவுக்குள்ளே இருந்து தானே பாட்டை என்ன பாட்டுன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னது, நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி ஏரியா பக்கம் போகிறீங்க, பாட்டு கேட்க போகிறீங்களான்ற மாதிரி மற்றவங்க அவங்கள கலாய்க்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்களோ, இவங்களை பெரிய எதுவுமே சொல்லலை. ஆனால் இவங்க தன்னை கலாய்ச்ச மாதிரி நினச்சி அவங்க எல்லாரையும் இப்படி சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே அவங்களோட பிரச்சனை வந்துடுது. என்னென்னு சொன்னால், எஃப்ஜே அந்த பலூனை காலில் கட்டியிருப்பாங்க. அந்த பலூனை உடைக்கணும். 2 டீமாக விட்டுருக்குறாங்க போல இருக்குது. அந்த பலூனை உடைக்கணும். யாருடைய காலில் கடைசியாக பலூன் இருக்கோ அவங்க வின்னர், அந்த டீம் வின்னர் இல்லை அவங்க வின்னர்ன்ற மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. அந்த விளையாட்டிலேருந்து எஃப்ஜே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், கிவ் அப் பண்ணுற மாதிரி வராங்க. அது வாரது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நீங்கள் இவ்வளோ நாள் நல்ல பாசமாக நடந்துட்டு இப்போ எல்லாம் இப்படி சொல்கிறீங்கன்ற மாதிரி விக்ரமோ சபரியோ அவங்கள யாரோ பார்த்து சொல்கிறாங்க. அவங்களையுமே திரும்ப ஏசிட்டாங்க. ஏன்னு சொன்னால், டாஸ்கில் இதெல்லாம் பார்க்க முடியாது. தனியாக இருந்து பேசும்போது ஒரு ஃப்ரெண்டாவோ அண்ணனாவோ தம்பியாவோ அவங்க பேசுவாங்க. ஆனால் டாஸ்கில் இல்லை நீங்கள் என்ன பாசமாக எல்லாம் பழகிட்டு டாஸ்கில் இப்படி பண்ணுறீங்க, இந்த பலூனை உடைச்சிட்டிங்கன்ற மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே எல்லாருமே விளையாடுறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அவங்க விளையாடும் போது இல்லை எனக்காக இதை விட்டு கொடுக்கணுமன்ற மாதிரி யாருமே அங்கே எதிர்பார்க்க முடியாது. இது மட்டும் இல்லாமல் அந்த டான்ஸ் மேரத்தான் அந்த டாஸ்கில் வின் பண்ணுறவங்களோட அந்த குரூப்பில் இருந்து யாராவது ஒருத்தங்களோட ஃபேமிலி 24 ஹவர்ஸ் அந்த ஃப்ரீ டாஸ்கில் இருக்க முடியும், அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும்ன்ற மாதிரி பிக் பாஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த டீம் வென்றது யாருடைய டீம்னு சொன்னால், கனி, பார்வதி, ஆதிரை, மற்றது கம்ருதீன். இவங்க 4 பேரும் இருக்கிற டீம் தான் வின் பண்ணியிருந்துச்சு. இந்த டீமில் கம்ருதீன் அவங்க உங்களில் யார் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஆதிரையும் அதில் பெருசாக ஃபைட் பண்ணலை. இல்லை எங்களோட ஃபேமிலி இங்கே இருக்கணுமன்ற மாதிரி அவங்களுமே ஃபைட் பண்ணலை. இதில் நீங்கள் எங்களோட ஃபேமிலி வரணும்னு சொன்னாலும் சரி, இல்லை உங்களோட ஃபேமிலியில் யாராவது வந்தாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவங்க விட்டுட்டாங்க. இப்போ கடைசியாக நிற்கிறது யாருன்னு சொன்னால், பார்வதியும் அதே மாதிரி கனியும். கனி சொல்கிறாங்க தன்னுடைய குழந்தைகள் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும், 24 ஹவர்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு தனக்கு
தனக்கு விருப்பம் என்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை தனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது, இந்த பிரச்சனை வெளியில் எப்படி போச்சோ தெரியலை, அதனால் தன்னுடைய அம்மா வந்து 24 மணித்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அதை பற்றி பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்குமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி கம்ருதீனோடையும் ஏற்கனவே கதைக்கும் போது கம்ருதீன் சொல்கிறாங்க, எதுக்கு பார்வதி எதுவாக இருந்தாலும் வெளியில் போய் பேசலாம், வேண்டாமன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து, இல்லை கம்ருதீன் இங்கேயே பேசுகிறது நல்லா இருக்குமன்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து கனி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே நடக்கிற விஷயம் வெளியில் எப்படி போயிருக்குமோன்னு சொல்லி பயந்துலாம் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, எனக்கு என்ன மாதிரி வெளியில் போனாலும் பரவாயில்லைன்ற விஷயத்தை தான் நான் இங்கே பண்ணுவேன்ன்ற மாதிரி அவங்க ஒரு கருத்தை வந்து வைக்கிறாங்க. இவங்களுமே வந்து சொல்கிறாங்க தன்னுடைய அம்மா இருக்கணும்னு சொல்லி. இதில் யார் கடைசியில் வந்து வின் பண்ணி யாரோட ஃபேமிலி வந்து வரப்போகிறாங்களோ தெரியலை. என்னென்னு சொன்னால் கனியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த விஷயத்தில், பார்வதியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தவங்களோட ஃபேமிலி தான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து 24 hours வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து வேஸ்ட் பர்ஃபார்மர் 2 பேரை வந்து இந்த வீக்கோட வேஸ்ட் பர்ஃபார்மரை தெரிவு செய்ய வேணும். அதே மாதிரி வந்து நல்லா ப்ளே பண்ணவங்க, நல்லா அப்படி ஆடினவங்கன்ற பேருமே வந்து சொல்லுவாங்க இல்லையா தலைவர் போட்டிக்காக. அந்த விதத்தில் வந்து வேஸ்ட் பர்ஃபார்மராக யார் சொல்கிறாங்கன்னு சொன்னால், கூடுதலாக வந்து யார்கிட்ட பேர் வருதுன்னு சொன்னால் வினோத், எஃப்ஜே, அதே மாதிரி வந்து சாண்ட்ரான்ற பேர் சொல்லவே தேவையில்லை, கட்டாயம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்கன்றது சாண்ட்ராக்குமே தெரிஞ்ச விஷயம். வினோத்தோட பேரும் வருது, அதே மாதிரி வந்து எஃப்ஜியோட பேரும் வருது. இதில் 3 பேரில் யார் அதிகமானு சொன்னால் எஃப்ஜே அண்ட் வினோத்ன்ற பேர் நிற்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு சில பேர் வந்து மாற்றுறாங்க, வினோதின் பேரை வந்து சொல்கிறாங்க போல இருக்குது. திரும்ப வந்து வினோத், சாண்ட்ரா அவங்க 2 பேரும் தான் வந்து ஜெயிலுக்கு வந்து போக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா வந்து வேஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்றதை வந்து சொல்லுவாங்க இல்லையா, அப்போ பாருங்க என்னுடைய கருத்துன்ற மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அமிர்த்துக்கு சொன்னாங்களா அல்லது வந்து வினோத்துக்கு சொன்னாங்களா தெரியலை. வினோத்துக்கெல்லாம் அமிர்த்துக்கு தான் சொல்லியிருக்கணும். அவங்க வந்து எதுவுமே சொல்லல, பேசாமல் நிற்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் ஒரு பிரச்சனை வந்து போகுது. அதாவது இந்த கனிக்கும் சாண்ட்ராக்கும் தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பிரச்சனைன்னு சொல்லலாம். அதாவது கனி வில்லங்கத்துக்கே பிரச்சனைக்கு அவங்களோட போகலை, அவங்களுக்கு பிடிக்காது தான் சாண்ட்ராவை. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிற டாஸ்க் அடிப்படையில் அவங்களுக்கு பிடிக்காதான். இவங்க ஏதாவது கதைச்சா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க ஏதாவது கதைச்சா இவங்களுக்கு பிடிக்காதுன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் கனி வந்து வில்லங்கத்துக்கே அவங்க வந்து பிரச்சனைக்கு எதுக்குமே போகலை. இவங்களாவே அவங்க மேலே ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு வந்து பயங்கர அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு குற்றச்சாட்டை தான் சொல்கிறாங்க. அதாவது வந்து அவங்க சொல்லாத விஷயத்த வந்து சொன்னதாக வந்து சொல்கிறாங்க. அவங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி பாட, இவங்க தன்னை நினச்சி தான் பாடினது, தன்னைத்தான் வந்து இப்படி சொல்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேருமே வந்து கனின்ற பக்கம் தான் நின்று கதைக்கிறாங்களோ, இவங்கண்ட பக்கம் நின்று கதைக்கல. அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாகவும் இல்லை. என்னென்னு சொன்னால் சாண்ட்ரா அந்த மாதிரி பொய்யான விஷயங்களை வந்து சொல்லக்கூடாது. என்னதான் விளையாட்டாக இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு பழியை தூக்கி போடலாம்ன்ற மாதிரி வந்து நினைக்கக்கூடாது. அவங்கள்ட மனசில் அந்த மாதிரி நினைக்கிறது அவங்கள்ட பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் இன்னொருத்தவங்க அந்த மாதிரி வந்து சொல்லலையாக இருந்தால் அவங்கள்ட மனசு இவ்வளோ கஷ்டப்படும்ன்றது அவங்க யோசிக்கலை. அவங்க சொல்கிறாங்க, இதில் வந்து கனி கேட்டிருக்கிறாங்க போல இருக்குது, மன்னிப்பு கேட்கணும், நான் இந்த மாதிரி வந்து சொல்லலைன்றதை நான் சொல்லலை, ஆனால் இப்படி வந்து தன் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு வந்து இவங்க மன்னிப்பு கேட்கணுமன்ற மாதிரி வந்து கேட்கும்போது மன்னிப்பு கேட்க முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார் சாண்ட்ரா வந்து மன்னிப்பெல்லாம் நான் கேட்க மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து கனி சொல்கிறாங்க, இது என்ன இது, ஒருத்தங்க மேலே அபாண்டமாக ஒரு பழியை போட்டுட்டு ஏன் இப்படி சொன்னீங்க, மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லும்போது வந்து இல்லை நான் கேட்க மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. சரி நான் சொல்ல வேண்டிய அக்கட்ட சொல்கிறேன், அப்போ சொன்னால் நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்களா இல்லையாண்டது அப்போ பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி சார்கிட்ட அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நான் இந்த பிரச்சனையை விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்லுவேன். சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க தானே என்ன பிரச்சனைன்றது, என்ன நடந்ததுன்றதே அவங்க சொல்லுவாங்க தானேன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து அப்பவும் வந்து சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் தாராளமாக சொல்லுங்கன்ற மாதிரி தான் அவங்க வந்து பேசாமல் இருக்கிறாங்க. அதாவது வந்து என்னென்னு சொன்னால், நீங்கள் யார்கிட்ட என்னாலும் சொல்லுங்கள், இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட போகிறதில்லைன்ற மாதிரி வந்து அவங்கள்ட்ட பேச்சு இருக்குது. அவங்க வந்து மற்றவங்களை மதிக்காமலோ அல்லது மற்றவங்களுக்கு பயப்படாமலோ இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் வந்து இன்னொருத்தங்க மேலே வந்து தவறாக வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கக்கூடாது. அவங்க வந்து இந்த கேமுக்கு விளையாட வந்திருக்கிறாங்க, அவங்க அந்த ரூல்ஸின் படி தாங்க வந்து விளையாடணும், அந்த ஃபைனலுக்கு தாங்க போகணுமென்றது தான் நியமாக வச்சுருப்பாங்களோ ஒழிய இவங்க என்ன குற்றச்சாட்டு சொல்லுவாங்களோன்னு பயந்து கொண்டு அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து ஒரு பயப்படுற மாதிரி ஒரு நிலைமையை வந்து இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. இவங்களோட கதைச்சாலே இவங்க ஏதாவது குற்றச்சாட்டை சொல்லிடுவாங்களோன்னு பயப்படுற அளவில் வச்சுட்டாங்க இவங்கன்னு சொல்லலாம். இவங்க வந்து விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லும்போது கூட
அதுக்கு வந்து அவங்க விளக்கம் சொல்லலை. நான் இதைத்தான் சொன்னேன், இல்லை நீங்கள் இந்த இடத்துல இப்படி சொன்னீங்க, அந்த மாதிரி அவங்க சொல்லலை. அவங்க பார்த்துக்கொண்டு பேசாமல் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி சார் கேட்கும்போது வந்து அதுக்குரிய பதிலை நான் அங்கே சொல்லுவோம், இங்கே சொல்ல வேண்டாம். ஒருவேளை அது வந்து டெலிகாஸ்ட் ஆகாட்டிலும் அங்கே சொல்கிறது டெலிகாஸ்ட் ஆகும் தானே, மக்கள் பார்த்துட்ருப்பாங்கன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. சாண்ட்ரா வந்து என்னத்தை சொல்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்களோ தெரியலை. விஜய் சேதுபதி சார் வந்து மற்றவங்க செய்கிற குற்றச்சாட்டுக்களையோ மற்றவங்க செய்கிற பிழைகளையோ தட்டி கேட்குறவங்க கண்டிப்பாக வந்து சாண்ட்ராவை வந்து கேட்பாங்க. ஏன் சாண்ட்ரா நீங்கள் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் சாண்ட்ரா வந்து மற்றவங்களோட சேர்ந்து வந்து பேசுகிறதில்ல, நீங்கள் பேசாமல் போயிட்டு அந்த டோருக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க, அவங்க பாட்டுக்கு வேறு ஏதோ நினச்சி பாடும்போது நீங்கள் உங்களை நினச்சி பாடினன்ற மாதிரி வந்து குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, ஏன் எதுக்குன்ற மாதிரி வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வந்து இவங்க குறும்படம் போட்டு காட்டுங்கோ, இல்லை இவங்க சொன்னாங்க அதை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் குறும்படம் போட்டு காட்டுங்கன்னு கேட்குறாங்களோ தெரியல, என்னமோ தெரியல. எல்லாருமே வந்து சாண்ட்ராவோட கதைக்கிறதுக்கே பயப்படுறாங்க. ஒரு கண்டஸ்டனாக வந்து அவங்க பார்க்குறதுக்கு பயப்படுறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இல்லாத பொல்லாத பழியெல்லாம் தங்களில் போடுறாங்களே என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஒருவேளை வந்து கனிக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் இவங்களுக்குமே சப்போர்ட்டாக, அப்படியா கனி நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க போல இருக்குன்ற மாதிரி வந்து சொன்னால் அவங்களுமே பயந்துடுவாங்க. இது என்ன இது, நான் வந்தது விளையாட இவங்க வந்து தேவையில்லாமல் சும்மா எல்லாம் பழி போடுறாங்கன்னு சொல்லி உண்மையாகவே அவங்க சொல்லியிருந்தா, இல்லை உண்மையாகவே அவங்கள நினச்சி அப்படி பாடியிருந்தால் யாராவது ஒரு கண்டஸ்டனாவது சொல்லியிருப்பாங்க, ஆமாம் அவங்க சாண்ட்ரா தான் பாடினாங்க, எங்களுக்குமே சொன்னாங்க, நாங்கள் அவங்கள தான் பாடினன்ற மாதிரி சொன்னாங்கன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, நடக்கவும் இல்லை. ஆனால் வந்து இவங்க வந்து ஒரு பிடிவாதமாக இருக்கிறாங்க. இங்கே யாருக்கும் எனக்கு பயம் இல்லை. விஜய் சேதுபதி சாருக்கு இருக்கட்டும், பிக் பாஸுக்கு இருக்கட்டும், அதை கண்டஸ்டனுக்கு இருக்கட்டும், எந்த ரூல்ஸுக்குமா இருக்கணும் ஒன்றுக்குமே எனக்கு பயம் இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி தான் அவங்கள்ட செயற்பாடு இருக்கொழிய, நாங்கள் ஒரு போட்டிக்கு வந்திருக்கிறோம், அந்த போட்டி சம்மந்தமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும், நாங்கள் இப்படி தனியாக இருக்கிறது அழகில்லை. இங்கே வந்து பேசாமல் ஒரு இடத்துல இருந்துட்டு போகணும்னு சொன்னால் எல்லா கண்டஸ்ட்டுமே பேசாமல் ஒவ்வொரு இடத்துல இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாவா இருக்கும். சில சண்டைகள், பிரச்சனைகள், கருத்து முரண்பாடுகள் வரத்தான் செய்யும். அதுக்காக வந்து இல்லை ஒருக்கா வந்து கதைச்சோன்னா இல்லை நான் இனிமேல் கதைக்க மாட்டேன்ற மாதிரி வந்து இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் எப்படியும் அந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேற்றப்படும் வரைக்கும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குலாம் தான் இருக்கணும். இதைத்தான் வந்து கமருதீனம் வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு தடவை ஒருத்தங்களே அவங்களுக்கு பேசினது பிடிக்கலைன்னு சொன்னால், ஏதாவது ஒரு கதைச்சிட்டாங்க, அது அவங்களுக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் திரும்ப அவங்களோட போய் அவங்க கதைக்கவே முடியாது. இல்லை என்னோட கதைக்க வேணாம் போங்கன்ற மாதிரி தான் அவங்க நிற்கிறாங்க. என்னென்னு அப்படி இருக்க முடியும்? இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வரும். அதுக்காக இப்படி முகத்தை பார்த்து பேசாமல் இருக்க முடியுமா? வாய்ப்பில்லை தானே. சாண்ட்ரா அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. தனக்கு வந்து அவங்களோட ட்ரூ கலர் தெரியாது. ஆனால் நான் வந்து பார்த்த வரைக்கும் அவங்க வந்து மற்றவங்களோட ஒத்து போகக்கூடிய ஆள் மாதிரி இல்லை. அவங்க வந்து தனிமையாக தண்டை பாட்டில் இருக்கிறாங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. இல்லை மற்ற கண்டஸ்டனோடைய வந்து கதைக்காமல் கொள்ளாமல் அப்படி இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா கண்டஸ்டன்ட்டும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வார இறுதியில் போகக்கூடிய சந்தர்ப்பம் யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால் ஆதிரை, எஃப்ஜே, அதே மாதிரி வந்து சாண்ட்ரா, இவங்க 3 பேருக்கு தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து கூடுதலாக வந்து ஆதிரை வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்னென்னு சொன்னால், ஆதிரை வந்து அந்த டான்ஸ் மேரத்தான் டாஸ்கில் வந்து அவங்களோட டீம் வின் பண்ணது மட்டும் இல்லை, அவங்க அந்த திரும்ப வயல் கார்டு என்ட்ரி அவங்க வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து தன்னுடைய கேமை வந்து நல்லா விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அதனால் அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எஃப்ஜே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்க மாதிரி இருக்குது. என்ன நடக்க போகின்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராவை விஜய் சேதுபதி சார் என்ன கேட்க போகிறாங்க, சாண்ட்ராவில் பிள்ளை இருக்குன்னு சொல்ல போகிறாங்களா, அதை கண்டஸ்டன்டில் பிள்ளை இருக்குன்னு சொல்ல போகிறாங்களா, பொறுத்திருந்து தான் காய்ஸ் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.